வணக்கம். அமெரிக்காவோட ஒரு முன்னாள் வர்த்தக ஆலோசகர் இருக்காரே. ஆமாமா, பீட்டர் நவாரோ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத பத்தி ஒரு மாதிரி ஆச்சரியமா இல்ல அதிர்ச்சியா கூட சொல்லலாம், அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது எங்க இருந்து வந்துச்சு, என்ன பின்னணின்னு பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் காலத்துல இருந்தவர் ஒரு பெரிய அமெரிக்க நியூஸ் சேனல்ல பேசும்போது இந்தியா வாங்குற மலிவு விலை ரஷ்ய எண்ணெயால பிராமணர்கள் பயனடைறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்தியா இதை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஜாதி ரீதியான பார்வை, அதுவும் சர்வதேச வர்த்தகத்துல. அது மட்டும் இல்லையே, நம்ம பிரதமர் மோடிய பத்தியும் கொஞ்சம் கடுமையா சொன்னதா தகவல் சொல்லுது. சீரியஸான விஷயம், பிரதமர் மோடிய ஒரு பெரிய தலைவர்னு சொல்லிட்டு, ஆனா அவர் எதுக்கு சீனா அதிபர் ஷி ஜின்பிங் கூடயும் ரஷ்யா அதிபர் புடின் கூடயும் படுக்கையில இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு நாட்டு தலைவரை பத்தி, அதுவும் நட்பா இருக்கிறதா சொல்ற ஒரு நாட்டு தலைவரை பத்தி இப்படியெல்லாம் பேசுறது அமெரிக்காவோட இமேஜையே பாதிக்கணும்னு சொல்றாங்க. இது வெறும் அரசியல் விமர்சனம் இல்ல, அதையும் தாண்டி போகுது. ஆமா, ஒரு முன்னாள் வெள்ளை மாளிகை அதிகாரி, அதுவும் வர்த்தக துறையில இருந்தவரே இப்படி பேசுறது ஆச்சரியம்தான். சரி, இந்த குற்றச்சாட்டுக்கு வருவோம். பிராமணர்கள் பயனடைறாங்கன்னு சொல்றாரே, அதுல ஏதாவது உண்மை இருக்கா? கொஞ்சம் கூட உண்மை இல்ல. அவங்க டேட்டாவோட சொல்றாங்க, கடந்த 3 வருஷத்துல ரஷ்ய எண்ணெயை யார் அதிகமா வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா முதல்ல நிக்கிறது நம்ம அரசாங்கத்தோட எண்ணெய் கம்பெனிங்க, PSUன்னு சொல்றோமே அவங்க. அடுத்ததா நயாரா எனர்ஜின்னு ஒரு கம்பெனி. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த நயாரா எனர்ஜில ரஷ்ய அரசாங்கத்தோட ரோஸ்நெஃப்ட் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 49% பங்கு இருக்கு. அப்போ ரஷ்ய அரசாங்கமே பங்கு வச்சிருக்கிற கம்பெனி மூலமா இந்தியாவுக்கு வர்ற எண்ணெய்லாம் அவங்களுக்கும் பங்கு போகுது. இது நவர சொல்றதுக்கு எதிரா இருக்கே. இதுவே பெரிய முரண்பாடு. அதுக்கப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் மாதிரி பெரிய தனியார் கம்பெனிகளும் வாங்கியிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, இந்த கம்பெனி ஓனர்களோ இல்ல அரசு கம்பெனிகளோ இதை எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட சேர்க்க முடியும்? முகேஷ் அம்பானி பிராமணர் இல்ல, அரசு கம்பெனி நாட்டுக்கு சொந்தம், ரஷ்ய கம்பெனி சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல எங்க பிராமணர்கள் வந்தாங்கன்னு தெரியலையே. அதுதான் நவரோ சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, சுத்தமா லாஜிக்கே இல்ல. உண்மை இப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு அடிப்படையே இல்லாத குற்றச்சாட்டு, அதுவும் ஜாதியை இழுத்து சொல்லணும்? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறாங்க? இதோட உண்மையான நோக்கம் இந்தியாவை ஜாதி பேர் சொல்லி பிரிக்கிறதா இருக்கலாம்னு அந்த வீடியோல ரொம்ப வலுவா சந்தேகிக்கிறாங்க. Can defend themselves, and on top of that, by the way, the 25% of the 50% is because India is the Maharaja of tariffs. They have the highest tariffs in the world. So they export us a bunch of stuff. They won't let us sell to them. So who gets hurt? Workers in America, taxpayers in America, Ukrainians in cities getting killed by Russian drones. So look, Modi's a great leader. I don't understand why he's getting to bed with Putin and Xi Jinping when he's the biggest democracy in the world. So I would just simply say to the Indian people, please understand what's going on here. You got Brahmins profiteering at the expense of the Indian people. We need that to stop. அதாவது ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காதீங்கன்னு இந்தியா மேல பல வழியில பிரஷர் போட்டும் இந்தியா கேட்கல. அதனால அமெரிக்கா தரப்புல இருந்தோ இல்ல அவங்க சார்பா பேசுறவங்களோ இந்த பழைய டிவைட் அண்ட் ரூல் டெக்னிக்க கையில எடுக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம். சமூகத்துல பிரிவினையை தூண்டிவிட்டு ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஒரு முயற்சியா இருக்கலாம். இது நிஜமாவே கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். நம்ம உள்நாட்டு விஷயத்தை வெளியுறவு கொள்கையோட முடிச்சு போடுறது ரொம்ப ஆபத்தானது. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோ சீனாவோ கூட இந்த மாதிரி ஜாதிய சொல்லி இந்தியாவை விமர்சிச்சதில்ல. அப்படி இருக்கும்போது இந்தியாவை ஒரு முக்கியமான கூட்டாளியா பாக்குற அமெரிக்கா கிட்ட இருந்து இப்படி ஒரு பேச்சு வர்றது ரெண்டு நாட்டு உறவு பத்தி நிறைய கேள்விகளை எழுப்புது இல்லையா? கண்டிப்பா. குறிப்பா இந்தியா இப்போ அமெரிக்கா கூட ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கு. தகவல் பரிமாற்றம், உளவு தகவல், ராணுவ தளங்களை பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. ஆமா, இந்த ஒப்பந்தங்கள்லாம் இரு நாட்டு உறவு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு காட்டுது. இதுல என்ன விஷயம்னா, இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ட்ரம்ப் காலத்துல கையெழுத்தானவை. நவரோவும் அப்பதான் நிர்வாகத்துல இருந்தாரு. அதேதான். அப்படி இருக்கும்போது அதே நிர்வாகத்தில் இருந்த ஒருத்தன் இப்போ எப்படி பேசுறது அந்த உறவுகளோட உறுதித்தன்மை, நம்பகத்தன்மை மேல சந்தேகத்தை வர வைக்குது. மேலோட்டமா பார்த்தா உறவுகள் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்களோட பேச்சுகள் அந்த நம்பிக்கையை குறைக்கலாம். இதுல இன்னொரு முரண்பாடும் இருக்கு. இதே அமெரிக்கா அரசாங்கம் தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி உக்ரைன் போர் ரொம்ப தீவிரமாகறதுக்கு முன்னாடி இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத பத்தி பெருசா பண்டுக்கல. ஒரு வகையில ஊக்குவிச்சதா கூட அந்த வீடியோல சொல்றாங்க. ஆனா
ஆனா உலக அரசியல் சூழல் மாறினதும் நிலைப்பாடு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இப்போ அதே விஷயத்த ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி விசித்திரமான காரணங்களை சொல்லி. இது அமெரிக்காவோட நிலைப்பாடு எப்படி மாறுது, அவங்க கொடுக்கிற பிரஷரையும் காட்டுது. அமெரிக்காவோட இந்த மாதிரி அணுகுமுறை, குறிப்பா நவரோ மாதிரி ஆட்களோட பேச்சு, இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல இருக்கிற உறவுல ஒரு புது திருப்பத்தை ஏற்படுத்தலான்னு அந்த வீடியோ சொல்லுது. அப்படியா? எப்படி? பல வருஷமா எல்லையில பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு நடுவுல சமீபத்துல நடந்த SCO மாநாட்டுல, அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு, அதுல 2 நாடுகளுக்கும் இடையில கொஞ்சம் இணக்கமான சூழல் வந்த மாதிரி சில அறிகுறிகள் தெரிஞ்சதா சொல்றாங்க. என்ன மாதிரி அறிகுறிகள்? எல்லை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஸ்பெஷல் ஆட்களை நியமிக்கலான்னு பேசுறது, அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் நின்னு போன ஃபிளைட் சர்வீஸ மறுபடியும் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறது, அப்புறம் இந்த பிரச்சனைக்குரிய எல்லையே ஒரு சர்வதேச எல்லையா மாத்தி நிரந்தர தீர்வு காணலாமா, இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் பத்தி பேசப்பட்டதா செய்திகள் வருதுன்னு இந்த வீடியோ சொல்லுது. BBC மாதிரி பெரிய மீடியாவே இந்தியா சீனா போட்டியாளர்கள் இல்ல கூட்டாளிகள் ஆகலாங்கிற மாதிரி கட்டுரை போட்டதாவும் இந்த வீடியோல சொல்றாங்க. ஷி ஜின்பிங் இத பயன்படுத்தி இந்தியா சீனா எல்லையில அமைதியை கொண்டு வந்துட்டா அவரால மத்த சர்வதேச பிரச்சனைகள்ல கவனம் செலுத்த முடியும். இது அமெரிக்காவுக்கு கண்டிப்பா ஒரு பின்னடைவா இல்லாட்டியும் ஒரு தலைவலியா இருக்கும்னு கணிக்கிறாங்க. ஒரு பேச்சோட விளைவு எங்கெங்கே போகுது பாருங்க. இந்த மாதிரி நேரத்துல இந்தியர்கள் நமக்குள்ள இருக்கிற ஜாதி, மதம், இந்த மாதிரி வேறுபாடெல்லாம் மறந்து ஒன்னா இருக்கணுங்கிறது தான். பொருளாதாரம், வெளியுறவு கொள்கை, நம்ம நாட்டோட பாதுகாப்பு, நம்மளோட புவிசார் அரசியல் நலன்கள், இதெல்லாம் தான் இப்ப முக்கியம். வெளிநாட்டு சக்திங்க அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம உள்நாட்டு பிரிவினைகளை பயன்படுத்தி அவங்க நோக்கத்தை நிறைவேற்றி விடக் கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து அதுல இருக்கு. ஒரு எச்சரிக்கை மாதிரியும் இருக்கு. இது ஒரு சவாலான காலம்தான். ஒரு பெரிய நாட்டோட முன்னாள் பெரிய அதிகாரியே ஜாதி பேரை சொல்லி பேசுற நிலைமை வந்திருக்குன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒரு டெஸ்டா கூட இருக்கலாம். பின்னால இதே மாதிரி வேற விஷயங்களை சொல்லி பிரிக்க பார்க்கலாம். அதனால இந்தியர்களா யோசிங்க, ஒற்றுமையா இருங்க, திங்க் லைக் இந்தியன்ஸ், ஸ்டே யுனைடெட். அதுதான் அவங்க மைய கருத்து.